ஹிஸ்ட்ரியில் வந்து முதல் முறையாக வந்து நம்ம வந்து சாங்கி டேங்க் ஏரியாவில் வந்து ஒரு காவேரி ஆரத்தி பூஜை வந்து பண்ண இருக்கிறோம். நதியையோ நீரையோ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாவனையோட அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸோடு நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் நம்ம இந்த வந்து தண்ணியை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படணும்னா முன்னோர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூருக்கு வந்து எப்போயுமே வந்து தண்ணீர் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல விஷயம் கூட இதில் இருக்குது. ப்ளஸ் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை ஏரிகளை குளங்களை நதிகளை பாதுகாக்கணுன்ற ஒரு ஒரு அவேர்னஸ் வரும். பொதுமக்களுக்கான ப்ரோக்ராம், அதனால் பொதுமக்களுக்கான ப்ரோக்ராம் வந்து வெற்றிகரமாக நடத்துறதுக்காக எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கோம். 21 ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இதோட அப்டேட் என்ன இருக்குது? பெங்களூரு நகரத்தில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து முதல் முறையாக வந்து நம்ம வந்து சாங்கி டேங்க் ஏரியாவில் வந்து ஒரு காவேரி ஆரத்தி பூஜை வந்து பண்ண இருக்கிறோம். இதுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருக்குது. அதனால் இந்த ப்ரோக்ராமை வந்து நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம கர்நாடகாவுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் வர்றாங்க. ப்ளஸ் இந்த கரையில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக இங்கே கர்நாடகாவை சேர்ந்த பிரபலமான பூஜாரிகள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேருந்து கூட பூஜாரிகளை வரவழைச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் இங்கே வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சில கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். இங்கே பாப்புலராக இருக்கிற கல்ச்சுரல் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரியெல்லாம் நதியில் வந்து புண்ணியஸ்தலத்தில் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேக்கில் பண்ணுறதுனால என்ன காரணம், அது இந்த இடத்துல பண்ணதுனால என்ன காரணம்? முக்கியமாக இந்த லேக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கங்கம்மா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கிற ஒரு ஸ்தலம். இங்கே பக்கத்தில் தான் வந்து கங்கம்மா டெம்பிள் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் வந்து கங்கம்மாவுக்கு வந்து பூஜை வந்து இங்கே பண்ணி புனஸ்காரம் பண்ணி 3 நாள் பூஜை பண்ணி அப்புறம் இங்கே வந்து கரைக்கிற ஒரு ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட சேர்ந்து இந்த லேக் வந்து பெங்களூரு வந்து 1870 வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பஞ்சத்தில் இருந்தபோது கர்னல் ரிச்சர்ட் ஹிராம் ஷாங்கி அப்படின்ற ஒரு இராணுவ அதிகாரி வந்து கட்டின டேங்க் தான் இந்த டேங்க்கு. அதுக்கு முன்னாடி சின்ன கரையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேங்காக வந்து இதை வந்து கட்டியிருக்கிறாரு. இந்த கரை வந்து ரொம்ப சுத்தமான ஒரு ஏரி. அதனால் இங்கே இருக்கிற மழைநீர் எல்லாமே இங்கே வந்து சேகரிக்கிற ஒரு ஏரி. அதனால் இந்த ஏரி எப்போயுமே வத்தாத அளவுக்கு இங்கே கங்கம்மாவுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால எப்போயுமே தண்ணி இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. ப்ளஸ் இந்த ஏரியிலேருந்து தான் ரிஷபாவதின்ற ஒரு நதி கூட உருவாகி காவேரியை நோக்கி பாய்கின்றது. அதனால் இங்கே பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், பொதுவாக வந்து இந்த மாதிரி இடங்களில் ப்ரோக்ராம் பண்ணுறது, அப்புறம் வந்து இதை பற்றின மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து தேவைப்படுற எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து மிக விரைவில் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை ஏற்படுத்துறதுக்காக வேறு இடங்கள்லேருந்து வேறு மாதிரியான தொழில்நுட்பங்களையும் டெக்னாலஜியும் கொண்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து லைட்டிங் வசதி பண்ணிட்டுருக்குறோம். இந்த லைட்டிங் ஏற்பாடுகள் வந்து 3D மேப்பிங் கூட பண்ணுறோம். இதனால் இது மாதிரி நிறையா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் ஆகிருக்குது. இந்த எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி கூட நம்மளுடைய அரசாங்கம் வந்து நமக்கு இதை சப்போர்ட் பண்ணனால நம்ம ஒரு சிறப்பாக வந்து பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக இது பொதுமக்களுக்காக தான் வந்து பண்ணுற நிகழ்ச்சி. முக்கியமாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வெறும் பூஜை காரியக்கிரமோடு முடியாது. இது பூஜை ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து வீட்டுக்கு போய் நம்மளுடைய பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரிய சிப்பந்திகள் வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு பிளட்ஜ் கேம்பெயின் பண்ணுறோம். நீரை வந்து எப்படி சேமிக்கணும், நீரை எப்படி வந்து மழை காலத்தில் பாதுகாக்கணுன்றதை பற்றி மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு திட்டத்தை அமைச்சிருக்கிறோம். அந்த ஒரு வார காலம் வந்து நடக்கிற இந்த விழிப்புணர்வு முகாம்னால் வந்து மக்கள்கிட்டேருந்து ஏற்படுத்துகின்ற ஒரு உறுதிமொழி பத்திரத்தின் மூலம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி கூட பண்ணிட்டுருக்குறோம். உலகத்திலேயே அதிகமான இந்த மாதிரி உறுதிமொழி பத்திரங்கள் சப்மிட் பண்ணுறதுல வந்து பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறது கூட இது ஒரு முயற்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் 1 மாத காலம் வந்து வீட்டுக்கு போய் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற டேப் ஏரேட்டர்கள் வந்து 10 லட்சம் ஏரேட்டரை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பண்ண போகிறோம்.
அதன் மூலம் கூட இன்னொரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டோட்டல் 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து ஒரு ஈவெண்ட் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதன் மூலம் வந்து பெங்களூருக்கு வந்து எப்போயுமே வந்து தண்ணீர் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் கூட இதில் இருக்குது. ப்ளஸ் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை ஏரிகளை, குளங்களை, நதிகளை பாதுகாக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் வரும். அதன் மூலம் வந்து இப்போ நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கல்ச்சரில் வந்து நதியையோ நீரையோ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு எப்போயுமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாவனையோட, அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸோடு நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் நம்ம இந்த வந்து தண்ணியை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படணும்னா முன்னோர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம திரும்பி வந்து பழைய கலாச்சார முறவுகள் மூலம் புதிய எண்ணங்களை உருவாக்கி மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ சொன்னீங்க அவேர்னஸ் பற்றிட்டு பொல்யூஷன் இல்லாத வந்து இதுக்கு நாள் பின்னாடி தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவேர்னஸ்ன்னு சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது? இப்போ இந்த டேங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து மல்லேஸ்வரம், காடு மல்லேஸ்வரம்ன்ற பேர். அதனால் முன்னாடி காடாக இருந்த ஒரு பகுதியில் வந்து மனிதர்கள் குடியேற ஆரம்பிக்கும் போது இந்த நதிக்கு வந்து ஜீவனாக இருந்த மழைநீர் வந்து வழிந்து ஓடி வந்து இந்த நிறைகிற வந்து அமைப்பு கெட்டு போச்சு. அதனால் இதை கூட இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆகிற ஒரு இடங்களில் எங்கெங்கே வந்து அடைப்புகள் இருக்கோ அதை கூட சரி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக தான் இதை பண்ணுறோம். இது மாதிரி இந்த ஒரு ஏரி மட்டும் இல்லாமல் பெங்களூர் இருக்கிற 200 ஏரிகளையுமே கூட இந்த மாதிரி மறுசீரமைக்கிற பணியை வந்து பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியம் வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதன் மூலம் வந்து பெங்களூரில் எப்போயுமே வந்து நீரின பிரச்சனை வரக்கூடாது. இந்த பெங்களூர் வந்து இன்னும் பெரும் அளவில் வளர்ச்சி அடையும்னா நீர் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்து தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் வந்து நம்ம இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்ருக்குறோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்றது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வேர்ல்ட்லேயே வந்து அதிகமாக வந்து பிளட்ஷிப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எதுவும் கிடையாது. அதனால் இந்த வாட்டர் சேவ் பண்ணுற பிளட்ஜை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மூலம் உலகத்திலே ஒரு வாரத்தில் வந்து அதிகமான பிளட்ஜை வந்து ஏற்படுத்திய நிறுவனம்ன்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து இந்த ஏரேட்டுன்றதை வந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம். அதை கூட வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதன் மூலமாக வந்து பெரிய அளவில் நீரை வந்து சேமிக்கலாம். பொதுவாக இந்த ஏரேட்டருக்கு நம்ம செலவழிக்கிறது வெறும் 50 ரூபா தான் ஒரு ஏரேட்டருக்கு வந்து. ஆனால் அதன் மூலம் வந்து வருஷத்துக்கு ஒரு மனிதனுக்கு வந்து 1200 வரைக்கும் லாபம் நீரை சேமிக்கிறது மூலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறும் தனி மனிதருக்கு மட்டும் சேமிப்பு கிடையாது. இது வந்து எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் கூட நீரை வந்து சப்சிடி மூலமாக தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கணும். அதனால் ஒரு 1000 லிட்டரு நம்ம வந்து 53 ரூபா செலவு பண்ணி தான் 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 40 ரூபா வந்து ஒவ்வொரு 1000 லிட்டருக்கும் வந்து நம்ம மக்களுக்கு சப்சிடியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த நீர் 1000 ரூபாய்க்கு சப்சிடி கொடுக்குறதுனால சில சமயம் வந்து அந்த நீரை வந்து வேஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பணமுமே நமக்கு வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் நீரை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வேஸ்ட் வாட்டராக தான் க்ரியேட் ஆகும். அந்த வேஸ்ட் வாட்டர் திரும்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறையா செலவழிக்கணும். அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரேட்டர் நம்ம வந்து பண்ணுற ஒரு சின்ன ஒரு நடவடிக்கையினால் கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து 10 வருஷத்தில் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன முயற்சியின் மூலம் ஒரு பெரிய பலனை அடைவதற்கான இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை அரசாங்கம் மட்டும் இதுக்கு உதவியாக இருக்க முடியாது, மக்களாக உதவி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் இது. ஆமாம், கண்டிப்பாக வந்து இது வந்து வெறும் அரசாங்கமோ இல்லை பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியம் மட்டுமே பண்ணுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது. அதனால தான் பொதுமக்களை வந்து பெருமளவில் நம்ம வந்து இங்கே வர்றதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி பண்ணிருக்கிறோம். பொதுமக்கள் தான் இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அதனால் அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருக்குறோம். சிறப்பான வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். இங்கே வந்து இரவு நேரங்களில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து இங்கே வர்ற மக்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு வந்து போகிறதுக்காக பேருந்து வசதிகளை கூட வந்து இலவசமாக ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். ப்ளஸ் இங்கே வர்றவங்களுக்கு சிற்றுண்டி கூட வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால் பொதுமக்களுக்கான ப்ரோக்ராம், அதனால் பொதுமக்களுக்கான ப்ரோக்ராம் வந்து வெற்றிகரமாக நடத்துறதுக்காக எல்லா நடவடிக்கைகளும் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வெள்ளிக்கிழமை இப்போதைக்கு பண்ணுறது தான் நம்மளுடைய மெயினான ஈவெண்ட்டாக இருக்குது. நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிலேருந்து இங்கே வந்து காவேரி ஆரத்தி வந்து நடக்க இருக்குது. அதனால் 5:30லேருந்து 8 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ப்ளஸ் பொதுமக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதை கண்டினியூ பண்ணுறதை பற்றி முடிவு பின்னால் எடுக்கப்படும். அதனால் பொதுமக்கள் பெருவாரியாக வந்து வெள்ளிக்கிழமையே வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட கல்ச்சுரல் ப்ரோக்ராமோ நம்ம காவேரி ஆரத்தியோ இருக்காது. வேணால் வந்து லைட்டிங்ஸ் வேணால் கண்டினியூ பண்ணலாம். அதனால் இந்த முறை வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் எல்லோரும் கூட வந்தால்
அவங்களுக்கு எல்லா ரீதியான ஒரு விவசாயோட இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து கண்குளிராக பார்த்து மகிழ்வதற்கான குடும்பத்தோடு பார்த்து மகிழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அரசியல் இருக்கிறவங்க தவிர்த்து சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க யாராச்சும் வருவாங்களா? அவங்க இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி தான் பொதுமக்கள்கிட்ட கலந்தாலோசி தான் பண்ணிருக்கிறோம். அதனால் அங்கே வந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் வந்து இங்கே லோக்கலில் பாப்புலராக இருக்கிற சிங்கர் ரகு தீக்ஷித்ன்றவரும் திருமதி அனன்யா பட்டுங்களும் வந்து இங்கே வந்து பாடல் நிகழ்ச்சிக்காக வர்றாங்க. அதை தவிர பிரபலங்கள் வந்தாங்க, அவங்களோட வரவேற்கிறோம். நாங்களாக போய் யாரையும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணல. வந்தாங்கன்னா அவங்கள எப்போயுமே நாங்கள் வரவேற்க ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி.